வரக்கூடாதுன்றது எப்படியோ முயற்சி பண்ணாங்க. எங்கெங்கேயும் போய் உட்காந்து பார்த்தாங்க. இங்கே அண்ணன் அறிவிச்சிட்டாரு. அறிவித்த உடனே வந்து டிவியில் ஓடுது. உடனே கிளம்பிட்டாங்க ஃப்ளைட்டில். எங்கன்னா கோயம்புத்தூர். கரெக்டாக சொல்கிறாரு. எல்லாம் கூட இருக்குது, எல்லாம் தெரியும். கிளம்பிட்டாங்க. கிளம்பி போயிட்டு எப்படியாவது அது நிறுத்தணும். அண்ணா அறிவிச்சிட்டாரு. அண்ணா நான் வந்து ஒன்று மட்டும் சொன்னார், ஏப்பா இதை வந்து நீ மனசுலேயே வச்சுக்க, நீ யாருக்கிட்டையும் மூச்சு விடாத, உன் பொண்டாட்டிக்கிட்ட கூட சொல்லாத அப்படின்னாரு. ஏன்னா இதெல்லாம் தெரியும், இவங்களை பற்றி தெரியும் போது இந்த அம்மா அம்மான்னு சொல்கிறதா என்னன்னு சொல்கிறது, பொம்பளைன்னு சொல்கிறதா இந்த அம்மா. ஆமாம், இது போய் எங்கே வேணாலும் உட்காந்து வேலை பார்க்கும், அதனால் உனக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அவர் சொன்னார் போது நினைக்கிறேன். அதனால் இவங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் தான் வாழணும், நான் மட்டும்தான் வாழணும் அப்படின்னு சொன்னாங்க. சம்பத்து பேசும்போது சொன்ன போல, இது மற்றவங்க பேசும்போது கூட சொன்ன, ராமச்சந்திரன் கூட சொன்ன போல, ஆப்ரஹாம் சொன்னார், அண்ணன் பக்ரீன பேசணும்னு சொன்னார். என்னன்னா விசுவாசம் முக்கியமானது. கட்சின்னு சொன்னால் நம்மளாம் வந்து, நான்லாம் வந்து 1977 நான் வந்து 77 எப்போ எவ்வளோ பேர் பிறந்திருப்பீங்க இருந்துட்டு 77 எஸ்எஸ்எல்சி படிக்கிறேன். எஸ்எஸ்எல்சி படிக்கும்போது 17 வயசு. ஆமாம், இப்போ கணக்கு போடு. 17 வயசு. 17 வயசுல 18 வயசானதான் எம்எல்ஏ இது ஓட்டு போட முடியும். ஆனா அதெல்லாம் வந்து இல்ல 18 தான், 21. அப்பெல்லாம் ஆளு வந்து இதா இருந்துட்டாலே போதும். அது வந்து ஓட்டு சேர்க்கறதெல்லாம் வந்து இந்த பர்த்டே சர்டிபிகேட் வச்சு அதை வச்சு இதை வச்சு பர்த் சர்டிபிகேட் வச்சுலாம் சேர்க்கறதெல்லாம் இல்லை. ஆமா, சொன்னா சேர்த்துக்கு அப்படி வயசை போட்டு சேர்த்துட்டு பூத்தில் ஏஜென்ட்டா உட்கார்றேன், ரோட்ல எழுதுறேன், ஈசிஆர்ல ரோட்ல எழுதுறோம். அப்புறம் அதே மாதிரி வந்து கொடி வந்து இந்த மைதா மாவு போட்டு ஒட்டி கட்டுறது. இப்பெல்லாம் வந்து சிஸ்டம் எவ்வளோ ஆகிப்போச்சு. அதே மாதிரி பேனர் வந்து துணியில வந்து பேனர் எழுதுறது, துணியில இழுத்து கட்டணும். இப்படி கவுண்டிங்கில் உட்காந்தேன், ஏஜென்ட்டா உட்காந்தேன், கவுண்டிங்கில் உட்காந்தேன், முனாதிக்கு கவுண்டிங்கில் உட்காந்தேன். இப்படியெல்லாம் இருந்து படிப்படியாக நம்ம வரோம். அதுக்கப்புறம் கிளை செயலாளர் ஆகிறேன், அப்புறம் வந்து வக்கீல் ஆகிறேன், அதுக்கப்புறம் வந்து அம்மா பார்த்து எம்எல்ஏ ஆக்குறேன். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து புதுமுகங்களாக போட்டாங்க. இன்னைக்கு தான் விஜய் புதுமுகங்களாக போட்டிருக்காரு. ஆனால் அந்த முகங்கள்லாம் யாருன்னு பார்த்தா எல்லாமே அக்யூஸ்டெல்லாம் இருக்குது. ஆமாம், அன்னைக்கு போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்ல டாக்டர்ஸு, வக்கீல், இன்ஜினியர்ஸு, நல்லா படித்தவங்க, இப்படியெல்லாம் வந்து இருந்தாங்க. இன்னைக்கு பார்க்குறவங்க யார் எம்எல்ஏன்றதும் தெரியாது. எம்எல்ஏ யாருன்னு தெரியாமே வந்து ஜனங்க ஓட்டு போட்டுருக்குதுன்னா சரித்திரத்திலே வரலாறுலேயே இதுதான். ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல. நம்மெல்லாம் வந்து அவனை எதிரியாவே நம்ம நினைக்கல, நம்ம திமுக தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அவன் என்ன பண்றான், நம்ம தான் அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். இதுக்கு நடுவில் இவன் எங்க இருந்தானே எனக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. ஊர்ல ஓட்டு கேட்கறதுக்கு ஆள் இல்ல, வேட்பாளர் வந்து ஓட்டு கேட்கல, ஊர்ல ஓட்டு கேட்கறதுக்கு ஆள் இல்ல, எல்லாம் போய் பிள்ளை 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 வந்து விஜய்க்கு போட்டு வந்துட்டீங்க. இல்லன்னா அந்த ரீல்ஸ் அதை பார்த்துட்டு, அந்த ரீல்ஸை பார்த்துட்டு கவர்ச்சி கூட இல்லைங்க, அவங்ககிட்ட கவர்ச்சி என்ன இருக்கு? ரீல்ஸை பார்த்துட்டு அவன் இதை பார்த்துட்டு அவன் இதை செய்வான் அதை செய்வான். வாக்குறுதி வேற நிறைய கொடுத்துருக்காரு, ரொம்ப செய்ய போறாரு பாரு. உங்களுக்கெல்லாம் அல்வா தான் கொடுக்க போறாரு, ஒன்றும் செய்ய போறது கிடையாது. அவன் கொடுத்துருக்கிற வாக்குறுதி எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி. கிட்டத்தட்ட வருஷத்துல பார்த்தீங்கன்னா வந்து 12 லட்சம் கோடி வந்து இந்த இதுக்கே வேணும் அவன். ஆனா பட்ஜெட்டே ஒரு 4 லட்சம் கோடி தானே போடுற, நீ 12 லட்சம் கோடி எங்க இருந்து கொண்டாந்து வைக்க போற? செய்யவே முடியாது. அதனால இவன் ஆட்சி வந்து நிக்காது. இப்ப இருக்கிறது வந்து ஒரு மைனாரிட்டி அரசாங்கம் தான், மெஜாரிட்டியா ஜெயிச்சு வந்துடல. அவன் கொடுத்ததே கொடுத்தாங்க ஜனங்க, விட்டு ஒரு 10 குறைச்சு கொடுத்துருக்கான்னு வச்சுங்க, வேலையே முடிஞ்சு போயிருக்கும். அது வந்து கொஞ்சத்துல போய் நின்று போச்சு. அதுல போய் இங்கெல்லாம் போய் மதுராந்தகம் போய் முட்டு கொடுத்துருச்சு. அது மதுராந்தகம் எங்கெங்கெல்லாம் முட்டு கொடுக்குமோ நமக்கு தெரியாது. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியல, ஆனா எனக்கு தெரியும். நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் தெரியும்னா வந்து நான் வேற மாதிரி நினைச்சுக்காதீங்க, நான் வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் நமக்கு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரி வந்து எங்க போனாலும் போய் முட்டு கொடுப்பாங்க, எந்த இடத்துல போனாலும் முட்டு கொடுப்பாங்க. அந்த பதவிக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அந்த வகையில தான் நான் எதுக்கு சொல்றேன்னா, நாங்கெல்லாம் விசுவாசமா இந்த இயக்கத்துல இருந்து வந்தோம். ஆனா அது பிளைட்ல போய் அங்க பேசி பார்த்தாங்க, பேச வேண்டிய இடத்துல அந்த பேசி அவருக்கு என்ன சொல்லிட்டாரு, ஐயோ
அண்ணன்கிட்ட நான் பேச முடியாது. அவர் வந்து அவருக்கு ரொம்ப பழக்கமானவர் பொழுது வந்து அவராக முடிவு பண்ணியிருக்காரு. எங்களை யாரையும் அவர் கேட்டு முடிவு பண்ணல, யாருக்கும் தெரியாது. எங்களை யாரையும் கேட்டு அவர் முடிவு பண்ணல. அவர்கிட்ட போய் நாங்கள் சொல்றது கஷ்டம் அப்படின்ட்டாங்க. அதனால வந்து அவங்க வந்து ஃபெயிலர் ஆகி போச்சு. அதில் இது ஒன்று தான் ஃபெயிலர் ஆச்சு. மீதி எல்லாம் என்ன சக்ஸஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. என்ன நான் வந்து சொன்ன போல எம்எல்ஏ சொன்னாங்க, பேசும்போது சொன்னாங்க, விசுவாசம் அதான். எனக்கு 91 சீட்டு கிடைக்குது, 91 எம்எல்ஏ ஆகிறேன். இங்கே கூட வந்து யாரும் சொன்னாங்க 10 பிளாட்டை விற்றாங்க. நீ சொன்னியா 10 பிளாட்டை விற்றுட்டு வந்து இந்த எலெக்ஷனில் நின்னாங்க. இன்னைக்கு 10 பிளாட்டை விற்றுருக்கலாம். நான் 91 எம்எல்ஏ இருக்கும்போது எத்தனை பிளாட் தெரியுமா அவங்களுக்கு? அவளை வந்து யாரும் தப்பா நான் சொல்லலை, நிலைமையை சொல்கிறேன், ஸ்டேட்டஸ் சொல்கிறேன். அவங்க வந்து அப்போ இருந்தது அவங்க வீடு தான். அந்த தையூரில் இருக்க செங்கம்மாலில் இருக்க அந்த வீடு தான். அந்த வீடு கூட வந்து கோவில் நிலம், பாதி பட்டா இடம், பாதி புறம்போக்கு இடம், பாதி கோவில் பாதி புறம்போக்கு. அந்த பாதி கோவிலுக்கு கோவிலாக தான் இருக்குது. அப்படியே பாதி புறம்போக்குக்கு நான் தான் 91 பட்டம் வாங்கி கொடுத்தேன். அவங்க அப்பா பேரில் சுப்பிரமணிய பேரில் இது நத்த நல்ல நிலவரி திட்டம் அப்போ கொண்டாந்தாங்க, அம்மா கொண்டாந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, நத்தத்தில் குடியிருக்கணும் எல்லாருக்கும் பட்டா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, நத்த நிலவரி திட்டம். அந்த திட்டத்தில் நான் என்ன பண்ணுறேன், அவங்க சுப்பிரமணிய பேரில் வந்து பட்டா வாங்கி கொடுக்குறேன். அதை வந்து நான் வந்து குறைச்சி மதிப்பிடலை. கஷ்டத்திலிருந்து உயர்றது வந்து நல்லது. ஆனால் உயர்கிற போது ஆணவம் இருக்கக்கூடாது, அகம்பாவம் இருக்கக்கூடாது, விசுவாசம் இருக்கணும். இது எதுவுமே அவங்க கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியல. இப்போ இது நடந்ததுனால தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன். அதனால அன்னைக்கு அப்படி இருந்தவங்க இன்னைக்கு வந்து 10 பிளாட்டை வித்து பண்ற அளவுக்கு பல கோடி ரூபாய் இவங்க இன்னைக்கு நடமாடுற அளவுக்கு இவங்க இந்த உயர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எதால உயர்ந்திருக்கிறார்கள்? இந்த இயக்கத்தால். அதிமுக என்ற இயக்கம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின இந்த இயக்கம், அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட இந்த இயக்கம், இந்த இயக்கம் அழிந்து விடக் கூடாது என்பதற்காக நாங்கெல்லாம் உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கிறோம். 91 எம்எல்ஏ இருந்தேன். 2001 96 ஓஹோன்னு இருந்தோம். 91 எம்எல்ஏ இருக்கும்போது ஆஹா அடுத்தது நம்ம தான் எம்எல்ஏ இருக்கிறேன். நான் 96 என்னாச்சு, எனக்கு சீட்டும் கொடுக்கல, ஆட்சியும் வரல, போச்சு. மொத்தமே எத்தனை சீட்டு வரும்? நம்ம 4 சீட்டு நம்ம ஜெயிக்கிறோம். வெறும் 4 எம்எல்ஏ சீட்டு தான் நம்ம ஜெயிக்கிறோம். 4 எம்எல்ஏ சீட்ல ஜெயிச்சே வந்து அடுத்தது நம்ம ஆட்சி பிடிச்சோம்னு சொன்னா இப்ப 47 எம்எல்ஏ வச்சுட்டு இருக்கிறோமா, ஏன் ஆட்சி பிடிக்க மாட்டோம்? நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் திங்க் பண்ணாதவங்க தான் அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் செய்வாங்க. அதனால வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் அழியவில்லை. அன்னைக்கு 96 எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு சோதனைகள். அம்மாவை வந்து ஜெயில பிடிச்சு போட்டாங்க. சொன்ன சம்பத் சொன்ன போல, ரொம்ப நல்லாவே சொன்ன போல, அந்த அம்மா வந்து சிறுதாவூர்ல பங்களா இருந்தது, பையனூர்ல. அந்த பங்களாவெல்லாம் வந்து சூறையாடலாம் இவரும் ஒருத்தர். அதுல வந்து சொன்ன மாதிரி வந்து இதே இருக்கு. இப்படிலாம் வந்து இருந்தவர்கள். இந்த நிலையில் நான் சொல்றது எல்லாம் இன்னைக்கு உனக்கு என்ன கஷ்டம் வந்தது? நீ வந்து எங்கே இருந்து வந்த, இடையில தான் வந்து ட்ரெயின்ல ஏறினேன். இப்போ வந்து அங்க வந்து அங்கிருந்து இங்க இருந்து ஏறி எங்க போய் இறங்கி இருக்குன்னு தெரியல. இப்போ பாருல, ஏமா இறங்கியிருக்கேன். அது இறங்கின இடம் சரியான இடமே கிடையாது, அது வந்து வேற மாதிரி இடம் இறங்கியிருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா, நாங்கெல்லாம் வந்து 91 எம்எல்ஏ இருந்தேன். 2096 எனக்கு சீட்டு கொடுக்கல. 2001 அம்மா சேர்மன் ஆக்குறாங்க. அப்போ வந்து கணித சம்பத் எம்எல்ஏ இருக்காங்க. அதுக்கப்புறம் 2006 அம்மா எனக்கு சீட்டு கொடுக்குறாங்க. அப்ப என்ன பண்ணிட்டா கருணாநிதி 2 ஏக்கர் நிலம் தரேன்னு சொன்னான் பாரு. அந்த 2 ஏக்கர் நிலம் தரேன்னு சொல்லிட்டு ஓஹோன்னு இருக்குது, நான் தான் ஜெயிச்சுட்டு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அது மாதிரி நான் சர்வீஸ் பண்ணியிருந்தோம். அப்புறம் எல்லாம் எங்க போனாலும் ஜெய் 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 ஜென்னு இருக்குது. கடைசியில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2 ஏக்கர் நிலம் தரேன். அது இந்த எலெக்ஷன் கொஞ்சம் முன்னாடி 2 ஏக்கர் நிலம் தரேன். நான் வச்சா கேஸ் எடுப்பு தரேன்னா, கலை டிவி தரேன்னா. அப்பெல்லாம் டிவியே கிடையாது. நான் எம்எல்ஏ இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஊர்லயும் ஒரு இடத்துல டிவி ரூம் கட்டிட்டு அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு கலை டிவி வைப்போம். அப்ப என்ன பண்ணுவோம், ஜனங்க எல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஆபீஸ்ல வந்து அந்த காமனான பொது இடத்துல வந்து டிவி பார்க்கும், கலர் டிவி பார்க்கும். அப்போ ஓஹோன்னு இருக்கும் கலர் டிவின்னா. இந்த கலர் டிவி தர இந்த வீட்டுக்கு தரேன்னா, நாம வந்து அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு ஊர்ல டிவி ரூம் கட்டிட்டு பொதுவா வச்சாங்க. இவன் என்ன பண்ணா, வீடு கொடுக்க கலர் டிவி தரேன்னா, நீங்க எல்லாம் அதுல கவுந்துட்டீங்க. ஆமா, முக்கியமா சொல்ல போனா கேஸ் அடுப்பு தரேன்னா, அப்படியே இதுல வந்து கண்ணீர் வீசுற மாதிரி போட்டான். நெருப்பு எரியுது, சுடுறது எல்லாம். அதுல வந்து மயங்கி 2 ஏக்கர் நிலம் தரதுல மயங்கி அப்படி ஆட இந்த ஒரு தடவை வந்து இவனுக்கு போடுவோம், அப்படி தனபால வச்சு அம்மா வச்சு அப்படின்ட்டு மாத்தி ஜனங்க போட்டுச்சு. அதுல போயிட்டேன். போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா
எங்கேயுமே நான் எழுந்து நிற்க முடியலங்க. 2006 நான் போனது, 2025 வரைக்கும் நான் எழுந்து நிற்கவே முடியல. எத்தனை வருஷம்? 20 வருஷம். 20 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தில் எனக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கவில்லை என்று சொன்னாலும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின இயக்கம், அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட இந்த இயக்கம், இந்த இயக்கம் அழிந்து விடக் கூடாது என்பதற்காக நான் மூச்சை பிடிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு உங்களோடு ஒருவனாக நான் உழைச்சிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு எனக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்திருக்காருன்னா அண்ணன் இதெல்லாம் பார்த்து தான் தேடி தான் கொடுத்தார். இந்த விசுவாசத்துக்கு கொடுத்த பரிசு தான் இது. இதனால ராஜ்யசபா எம்பின்னு சொல்லும் போது நாங்க போய் பார்க்கிறேன். அண்ணனே கூட என்கிட்ட சொன்னாரு, தம்பி ஒருத்தன் வந்தாப்பா அப்படின்னாரு, தேப்பா இது போடுறியா 100 தரேன்னாப்பா அப்படின்னாரு இந்த சீட்டுக்கு. நான் சொன்னப்பா இது அது பரவாயில்ல, இது சொல்லல, அது இது நான் சொல்லல இது நான் சொன்னப்பா